Hello friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். Thursday மார்னிங் ஆரத்தை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சட்னி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொத்தமல்லி அண்ட் புதினா சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா 4 பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சியும் நல்லா அதே எண்ணெயில் வதக்கிக்கிறேங்க. ஸோ வதங்கினதுக்கப்புறம் அதையும் எடுத்து அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் வந்து நான் கிள்ளி நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா அதே எண்ணெயில் வதக்கிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி புளியை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஸோ அரைச்ச விழுது ரெடி. இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் பேனில் எண்ணெய் விட்டு வடகம் போட்டு பொரிஞ்சதும் அதை எடுத்து நம்ம சட்னியில் போட்டுற வேண்டியதாங்க. சட்னி ரெடி. ஸோ சைட் பை சைட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இட்லி ஆகிறதுக்குள்ளே நான் மேலே போயிட்டு ஆறுத்தை ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்துட போகிறேன். சரி, ஓகே, எல்லாருக்கும் பாய் சொன்னியா? Bye. See you. See you. ஆஃப்டர்நூன் பார்க்கலான்னு சொல்லு. Afternoon. ஓகே, பாய். நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். சைட் பை சைட் அம்மா கூட பேசிக்கிட்டே நான் வந்து கீரைலாம் கிள்ளிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து கீரை கூட்டு, பீட்ரூட் பொரியல் அண்ட் சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ கீரை கிள்ளி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பீட்ரூட் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட போகிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் ஆறுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை வந்து ஒரு சைட் போட்டாச்சு. இப்போ காரக்குழம்பு பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து தக்காளியை போட்டு வதக்கிட போகிறேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள், உப்பு இதையும் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிட போகிறேங்க. ஸோ புளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது மண் இருந்துருது. அதனால் நான் வந்து டீ வடிகட்டுற ஃபில்டரை வச்சு வடிகட்டுறேன். புளி வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சேப்பக்கிழங்கு போட்டுடலாம். ஸோ ஒரு சைட் காரக்குழம்பு கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நான் வந்து கீரை கூட்டு பண்ணிட போகிறேன். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு அண்ட் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகா போட்டுக்க போகிறேங்க. காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பை வந்து ஆல்ரெடி நான் பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் லிக்விடியாக வேணும். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுறேன். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த கீரையை வந்து வெந்தயக்கீரையை நான் நல்லா கிள்ளி அலசி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ காரக்குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ நான் வந்து சேப்பக்கிழங்கு போட்டு அதையும் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். ஸோ கீரையும் கொதிக்குதுங்க. அதுக்கப்புறம் காரக்குழம்பும் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம்.
ஸோ ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு இது மூணும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட போகிறேன். ஸோ கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருந்த பீட்ரூட் வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் எடுத்து அந்த மிக்சரை எடுத்து உள்ளே போட போகிறேங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டணும், தண்ணி சுண்டதுக்கு வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடலாம். ஸோ சைட் பை சைட் காரக்குழம்பு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ காரக்குழம்பு ரெடிங்க, கீரையும் ரெடி, இன்னும் தேங்காய் தான் ஆட் பண்ணணும். அதுக்குள்ளே பீட்ரூட் சுண்டிடுச்சுன்னா ரெண்டுத்துக்கும் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஸோ பீட்ரூட்டும் ரெடிங்க. ஸோ கீரைக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் தேங்காய் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. இதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட வேண்டியது தான். ஆறுத் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, அவனும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. பேப்பர் ப்ளேன் பண்ணிங்களா? என்ன பேப்பர் ப்ளேன் பண்ணீங்களா? வாவ், இது யார் நீ பண்ணியா பேபி? ப்ளூ எல்லோவா? கப் இருக்கு, டாடி அண்ட் மீயா ஓ சொல்லி கொடுத்தாங்களா? இது என்னது? இது இங்கே வா, இங்கே வா, இது என்னது சொல்லு. ஆவல். இது பென்குயின் இல்லை பேபி, இது பாரு, இது ஒழுங்கா பாரு. என்னது இது? ஆஸ்ட்ரிச். இது ஜிங்கிள் பெல்ஸ் இங்கே நடுவில் வருது. இது என்னது? இது என்னது? ஆக்டோபஸ் பண்ணீங்களா? வாவ். மிஸ் டெபி தேங்க்ஸ் சொன்னியா? சொல்லிட்டியா மிஸ் டெபிக்கு? குட் ஜாப். சரி, நம்ம சாப்பிட்டாச்சுல, இப்போ மேலே தூங்கலாமா? தூங்கி எழுந்து ஈவினிங்காக ப்ளே போகலாம், ப்ளே கிரவுண்ட் போகலாம். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூக்கங்க, நல்லா தூங்கி எழுந்தாச்சு. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் தூங்கிட்டோம். பண்ண போகிறோன்னா ஆரத்துக்கு வந்து ஹாட் சாக்லேட் மில்க் கொடுக்க போகிறேன். எங்களுக்கு வந்து டீ போட போகிறேன். பிரகாஷும் இப்போ தான் வந்தார். ஸோ ஆக்சுவலி அவர் வந்து எங்களை எழுப்பினார், அதுக்கு நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். ஸோ அவர் மேலே இருக்காருங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹாட் சாக்லேட் மில்க் ஆரத்துக்கும் எங்களுக்கு டீ அண்ட் வாக்கமல்லி வித் சிப்ஸ். இவன் வெறும் டாட்டியா சிப்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவான். சரி, ஹாட் சாக்லேட் மில்க் வித் குக்கி சாப்பிட்றியா? கேண்டி குக்கி. கேண்டி குக்கிலாம் எங்கே இருக்குது? அம்மா பண்ணவே இல்லையே. கேண்டி குக்கி மிஸ்ஸி ஷாப்பிங் ஏகே எங்கே இருக்கு? மிஸ்ஸி ஷாப்பிங் ஏகே கேண்டி ஜிபி. அம்மா ஆரத்துக்கு வந்து ஹாட் சாக்லேட் மில்க் கொடுத்துட்டேங்க. இப்போ நாங்கள் வந்து வாக்கமல்லி டிப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அவகாடோ எடுத்து கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதை கட் பண்ணி போட போகிறேங்க. எங்கள் 2 பேருக்கு மட்டும் நாள் தான் ஒரே ஒரு அவகாடோ எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தியான டிப்புங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் அலப்பினோஸ் இருந்து அலப்பினோஸ் போட்டுக்கலாம், வீட்டில் இல்லை அதனால் நான் பச்சை மிளகா போட்டேன். அண்ட் தக்காளியை வந்து நடுவில் இருக்கிற ஃப்ளஷ் அந்த இது சீட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். வெளியே இருக்கிற ஃப்ளஷ் பார்ட் மட்டும் போட்டுக்கிறேங்க கட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறேன். மேகினஸ்க்காக லெமனை கொஞ்சம் கட் பண்ணி லெமன் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணிடுறேங்க. ஸோ குவாக்கமல்லி டிப் ரெடிங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் காலையில் பண்ண கொத்தமல்லி சட்னியும் இருக்குது, அதையும் வச்சு சாப்பிட போகிறேன். ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் இந்த கொத்தமல்லி சட்னி வச்சுருந்தாங்க, இன்னமும் காரமாக லிக்விடியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ டாட்டியா சிப்ஸோட டீ குடிச்சிட்ருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆரத் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தோம். அதனால் நானும் ஆரத் மட்டும் ப்ளே கிரவுண்ட் போகிறோங்க. பிரகாஷ் வந்து வீட்டில் ஆக்சுவலி டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அதை பற்றி பார்த்துட்ருக்காரு.
ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே ப்ளே கிரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதில் கொஞ்சம் முழுகிட்டேன். ஆரத் வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாவது போயிட்டு வரணும் அப்படின்னா ஸோ அதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஆரத் இங்கே பாரு, கையில் எப்படி எதை கொண்டு வந்த? சரி வச்சுக்கோ, இங்கே வச்சுக்க முடியாது, வச்சுக்கோ. அங்கே போகலாம், இருட்டிடுச்சே. சும்மா ரவுண்ட் மட்டும் நடந்து போயிட்டு வந்துடலாமா? ப்ளே கிரவுண்ட் நாளைக்கு போய் விளையாடலாமா? இன்றைக்கி சும்மா ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடலாமா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா வாக் மட்டும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிச்சன் டிஷ்யூ இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பால் இதெல்லாம் கொஞ்சம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா காஸ்கோ போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. கேக் வேணுமா உனக்கு? கேக் வாங்கிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போயிடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். ப்ளே கிரவுண்ட் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சுங்க. பிரகாஷ் வந்து காஃபி வந்து அரைச்சிட்ருக்காரு. ஸோ கொலம்பியன் காஃபி, காஸ்கோ அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதை தான் அரைச்சிட்ருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் வந்து வந்தாச்சுங்க. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:25 ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு வந்து மாவு இன்னும் ரெடி பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃபுட் ப்ராசஸரில் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 3 கப் கோதுமை மாவு போட்டுட்டு உப்பு, கொஞ்சோண்டு உப்பு அண்ட் எண்ணெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவு போட்டுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் பல்ஸ் பண்ணிட போகிறேங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, ஹை, ஆஃப், பல்ஸ். ஸோ பல்ஸ் அந்த மோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ பல்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக தாங்க. ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே இது பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணிங்க இது. ஸோ இந்த லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா திருப்பி பல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி 1/2 கப் தண்ணி விட்டுடுறேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுறேங்க. ஸோ டோட்டலாக வந்து 1.25 கப் தண்ணி பிடிச்சது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி மாவு ரெடி. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மத்தியானம் பண்ண காரக்குழம்பு அண்ட் பீட்ரூட் பொரியலே இருக்குங்க. அதுவே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் நான் எதுவும் பண்ணலை. நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. ஸோ நான் இந்தியா போனால் பிரகாஷ் வந்து இதிலே பண்ணிக்கலாம். என்னென்னா ஒன்று அவர் வந்து க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்து மௌன விரதம், எந்த கடவுளுக்கு தான் தெரியல, சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஆரத் உட்காந்துட்டு டிவி ரைம்ஸ் பார்த்துட்ருக்கான். ஸோ சும்மா உட்காந்துட்டு இது வந்து இந்த டாக்ஸ் சீசனு. ஸோ அதுக்காக அதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னுமா சப்பாத்தியா? இல்லை, பரோட்டா. சப்பாத்தி மாவு பிசைக்கிறதுக்கே ஒரு ஆள் வச்சுக்கணும். ரோட்டி மேட்டிக் இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டேங்குதுங்க. அதுவும் நான் இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தேன், இன்னும் அந்தளவுக்கு இன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். இவங்க இந்தியாவுக்கு போயிட்டேன்னா கூட நான் அப்பப்போ சப்பாத்தி இது பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் நானும் ஒரு தடவை மாவு பிசைஞ்சேங்க. ஐயோ, நீங்கள் வேறு அதை ஏன் கேட்குறீங்க? அது நீங்கள் அந்த கடைசி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்கம்மை அதை வச்சு போஸ்டரே ஓட்டலாம். அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நான். இல்லை, கேமரா ஆன் பண்ணால் சமத்துக்குள்ள மாதிரி வந்து உட்காந்துருவான். மற்ற டைம்லாம் வந்து டைனோசர் குட்டி மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். மசாஜ் 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 மசாஜ். என்னங்க என்னங்க ரெடி
மசாஜ் பண்ணுறது கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குமே தெரியாதுங்க வீடியோ ஆன் ஆயிருக்கு அப்படின்னுட்டு. என்னது இது? வாசனை சப்பாத்தியா? சப்பாத்தி கூட வாசனை வருதாடா? கூச்சப்படாம சொல்றடா. என்னதான் உங்க அம்மா பண்ணிருந்தாலும் சப்பாத்தில வாசனை வருதுன்னு சொன்ன பத்தியா நீ? அவன் அம்மா புள்ள இல்ல பேபி. சரி இன்னைக்கு யார் எனக்கு சப்பாத்தி பண்ணி கொடுக்க போறது? அம்மா நானாவா? என்ன அம்மா நானா சப்பாத்தி? டேய் இங்க வேற அம்மா மட்டும் சொல்லு. ஏன் நானா சொல்றேன்? நொப்பி. என்ன நொப்பி? தேஷா. என்ன ஆச்சு? எதுக்கு நொப்பி? தேயா. அங்க இடிச்சிட்டியா? வால்டனம் பண்ணா இடிச்சிக்க தான் செய்வே. சரியாச்சா? ஐயோ ஓகே? யா அங்க. ஸோ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா மடித்து தரட்டினா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அது ஒரு பிரகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தான் மடித்து தரட்டிகிட்ருக்கேன். அண்ட் நான் வந்து எப்பயுமே உருட்டுவேன். பிரகாஷ் வந்து சப்பாத்தி போட்டு எடுப்பார். சப்பாத்தி கூட ஹை இது சுடலாமா? ஹை இது ரெடியா? ஹை ரெடி. हे हिंदी में बात कर दो. रेडी है? ரெடி ரெடி. இப்போ சப்பாத்தி சுடுறேன். ஹை பார்த்துக்கோங்க. ஹை இப்போ ரெண்டாவது சப்பாத்தி. ஹை பார்த்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்து சப்பாத்தி ரொம்ப பிடிக்குங்க. என்னன்னா எங்க வீட்டுல வந்து மண்டே ஆனா இட்லி கொடுத்துருப்பாங்க. இட்லி சாம்பார் அந்த மாதிரி. நம்மளுக்கு இட்லினாவே ஒத்துக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போவே பார்ட்டர் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னா நான் வந்து சப்பாத்தி கொடுக்குறேன், அதாவது நான் வந்து இட்லி கொடுக்குறேன், நீ வந்து சப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்த் இந்தியன் இருக்கான் என் ஃப்ரெண்டு. அவர் வந்து சப்பாத்தி ஒரு 4 அடுக்கு கொண்டு வருவார். ஒரு இதில் சப்பாத்தி, ஒரு இதில் வெண்டைக்காய் ஃப்ரை, ஒரு இதில் வந்து லஸ்ஸி எல்லாமே கொண்டு வருவார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாரு எப்படி ஸ்டைலா எடுக்கிறேன்னு பாரு. இது உனக்கு தேவையா? இல்ல இது உனக்கு தேவையா? இல்ல ஒரு விளம்பரம். நம்மளுக்கு வர்றதை ட்ரை பண்ணணும், வராததை எதுக்கு ட்ரை பண்ணணும் சொல்லு? சும்மா அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே சரி நீ முடிஞ்சிச்சு. நம்ம நான் போய் ஆறுக்கு ஊட்டுறேன். ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஷ் வாஷர் லோட் பண்ணிடலாம். ஓகேவா? சரிங்க நான் போய் சாப்பிட்றோம். உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷரில் எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது நாங்கள் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆறுக்கு பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. படிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து தூங்க வச்சுருவேன். ஸோ நைட்டில் இப்போ வந்து அவருக்கு புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இல்லை ஸ்டோரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ டாகி. எஸ் டாகி. யா ஆமாம் பேபி. ஸோ ஆறுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போய் என்னோடய காஜல் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர் நைட் டைம் ஸ்கின் கேர் பண்ணுவேன் நான். ஸோ எந்த வந்து எப்பயும் மாறாதுங்க, அதே தான் யூஸ் பண்ணுவேன் நான். மேலே வந்து உங்களுக்கு நான் ஐ பட்டனில் லிங்க் பண்ணி விடுறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெஃப்ட் கார்னரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. பாய் பாய். குட் நைட் சொல்ல எல்லாருக்கும். குட் நைட். See you. See you. இப்போ என்ன படிக்க? Story time. Yes, story time. நம்ம படிக்கலாமா? பாய்ங்க.